ஆந்திராவை தவிர்த்து கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய அனைத்து தென்னாட்டு மாநிலங்களும் தீர்மானம் போட்டு விட்டனர், ஆந்திரா தவிர. ஆந்திராவும் விரைவில் போட்டுவிடும் என்று நினைக்கிறேன். பட்ஜெட்ல ஆந்திரான்ற பேரே இல்ல. பீகார் பட்ஜெட்டை வாசிச்சதுல நம்ம காரு கோவிச்சுக்கிட்டு தீர்மானம் போட்டாலும் போடுவாருன்னு கொஞ்சோண்டு இருக்கிற அந்த பார்ப்பனர் இல்லாத சொரணையை அவரிடம் எதிர்பார்க்கிறோம். அந்த சொரணை அவரிடமிருந்து வருகிறதா என்பது தெரியவில்லை. பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வேன். அங்கீகாரத்தை ரத்து செய்யறதுக்கு நீ யாரு? அந்த பல்கலைக்கழகத்தை நீ உருவாக்கினாயா? வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டான்ல, வட்டி கேட்பதற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டதா சொல்லுவோம் இல்லையா? அததான் எங்களோடு சேர்ந்து பல்கலைக்கழகம் கட்டினாயா? அந்த பல்கலைக்கழகத்துக்கான சட்டம் இயற்றினாயா? அதற்கு தேவையான மூலதன நிதியை நீ கொடுத்தாயா? எதையும் கொடுக்காத உனக்கு அதை இழுத்து மூடுகின்ற வாய்ப்பு மட்டும் எப்படி கிடைக்கும்? இதுதான் ஒன்றிய அரசினுடைய ஏகாதிபத்திய செயல் திட்டம். இந்த ஏகாதிபத்திய செயல் திட்டத்தை யுஜிசியின் மூலமாக செய்கிறார்கள். அதனுடைய தலைவராக சீமானை விட கேவலமான ஒரு நபர் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார். அது எப்படி நீங்க சீமானை விட கேவலமானவன்னு நீங்க கேட்கலாம். அதை விட அதுவே கேவலத்துக்கான ஒரு ஸ்டாண்டர்ட், அதுக்கு அதை விட கேவலமா எப்படி ஒன்னு இருக்க முடியும் நீங்க கேட்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் டுபாகூர் சங்கிக்கும் ஒரிஜினல் சங்கிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பொழப்புக்கு சங்கியானவனுக்கும் பொறப்புலையே சங்கியானவனுக்கும், ஏன்னா நம்ம எல்லாம் பொறப்புல சூத்திரன் அவன் சொல்லும் போது அவன் பொறப்புல சங்கி தானே. அந்த ஆள் பேசுறாரு, மாமிடாலா ஜெகதீஷ்குமார் அவர் பேரு. ஒன்னும் இல்ல, உங்களை ஒரு ஆணையத்தில் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு ஆணையத்தில் ஒரு போஸ்டிங் போடுறாங்கன்னா உங்க வேலை என்ன? ஆணையத்தில் போய் எல்லாரோடையும் கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுகளை தெரிவிப்பது. யூடியூப்ல உட்காந்து வீடியோ பேசுறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. என்ன யூஜிசி மீட்டிங் நடந்தாலும் மாமிடாலா ஜெகதீஷ்குமாருக்கு ஒரு போக்கஸ், ஜூம் பண்ணி ஒரு கேமரா, அவர் பேசுறதுக்கு பூரா இங்கிலீஷ்ல சப்டைட்டில் அடிச்சு ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறான் யுஜிசியினுடைய யூடியூப் சேனல்ல. அதுல இன்னைக்கு ஒரு பேசுறாரு, ஒவ்வொரு மீட்டிங்க்கு வரும்போது தான் அந்த மாமிடாலா ஜெகதீஷ்குமாருடைய ஷார்ட்ஸ் வந்து கண்ணுல சிக்கிடுது. ஆக்சிலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம், அது என்ன வண்டியா முறுக்கிக்கிட்டு ஓட்டுறதுக்கு? ஆக்சிலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம், எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம். ஒன்னு ஆக்சிலரேட்டடா இருக்கணும், இல்ல எக்ஸ்டெண்டடா இருக்கணும். ரெண்டுக்கும் வாய்ப்பு கொடுக்கறாரா? எப்படி? அவர் சொல்றாரு, கிரெடிட் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் டிகிரி கொடுக்க போறோம். 4 வருஷம் டிகிரி ப்ரோக்ராம்னு நம்ம இப்ப கொண்டு வந்துட்டோம். யாரெல்லாம் அதிகமா கிரெடிட் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வேகமாவே டிகிரி கொடுத்து வெளியே அனுப்பிடுவோம். யாரெல்லாம் கிரெடிட் மெதுவா எடுக்கிறாங்களோ அவங்க 10 வருஷம் ஆனாலும் பொறுமையா படிக்கட்டும். அவங்கள ஏன் நம்ம கம்பல் பண்ணணும்? 10 வருஷம் படிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில சூழல் இருக்கிறதா? 10 வருஷம் படிக்கின்ற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கிறதா? 10 வருஷம் உனக்கு நான் வந்து ஒவ்வொரு தடவை வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் ரிவிஷன் ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஃபீஸ் கட்டணும், எல்லாத்தையும் கட்டி 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 நான் கடைசி வரைக்கும் உனக்கு உள்ளுக்குள்ள உட்காந்து புல் பிடிங்கிட்டு இருக்கணுமா? பள்ளிக்கூடத்தில் உட்காந்து, காலேஜில் உட்காந்து. இந்த மாமிடாலா ஜெகதீஷ்குமார் இன்றைக்கு அவ்வளவு உலகத்திலேயே பெரிய அறிவாளி போல. எந்த அளவுக்கு அறிவாளினா சீமானை விட பயங்கரமான அறிவாளி, காமகோட்டியை விட கொடூரமான அறிவாளி. வாத்தியாருங்க பூரா ஷார்ட்ஸ் போடணுமா டெய்லி மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது? வாத்தியார் வேற பாடம் சொல்லி கொடுக்கறதா, யூடியூப்ல வீடியோ கிரியேட் பண்றதா? நீ கிரியேட் பண்ணு, நீ வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்து இருக்கிற. உனக்கு நாக்பூர்ல இருந்து எழுதி கொடுக்கறத கையெழுத்து போட்டு யூடியூப்ல வீடியோ பேசுறதா ஓ வேலை. அந்த வேலையை நீ பாக்குறது மட்டும் இல்லாம வாத்தியார்களை சேர்ந்து பார்க்கணுமா? கல்வியை கார்ப்பரேட் மயமாக்குகின்ற இந்த காவி பாசிச ஆட்சியிடம் இருந்து மக்களுக்கான கல்வியாக இதை விடுவிக்க வேண்டியதற்கான விடுதலை போராட்டம் இது. மாநில உரிமைகளை எடுத்துக்கொண்ட அதானிக்கும் அம்பானிக்கும் நாட்டை அடகு வைக்கின்ற இந்த பணியா வியாபார கூட்டத்திற்கு எதிரான விடுதலை போராட்டம் இது. அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது கொளுத்தி விட வேண்டும் என்று திரிகின்ற இந்த கூட்டத்தாரிடமிருந்து அனைவரும் சமம் என்கின்ற அந்த சரத்தை பாதுகாக்க வேண்டியதற்கான விடுதலை போராட்டம் இது. பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாளில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவு நாள், நினைவு நாளில் இந்த கூட்டம் நடைபெறுவது என்பது ரொம்ப முக்கியமானது. பேரறிஞர் அண்ணா தான் சாகும் காலம் வரையும் இந்த மாநிலத்திற்கான உரிமைகளை பெற்றுவிடுவது என்பதற்காக உறுதியாக பாடுபட்டார். அதற்கான வழிமுறைகளையும் அவர் தன் வாழும் காலத்திலேயே சமதர்ம சோசலிச குடியரசை அமைப்பதற்கான வழிமுறைகளை நாம் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி சென்றிருக்கிறார். அவருடைய கவிதை வரிகள் ஒன்று இப்போதுதான் எடுத்து படிக்க நேர்ந்தது. மனித மேம்பாடே எனது இயக்கம், தோழமையே என் மேடை என்று எழுதியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. அது மட்டும் அல்ல, டெல்லி சர்க்காரை பற்றி அவர் எழுதிய கவிதை ஒன்று இருக்கிறது. அதற்கும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யுஜிசி சுரண்டலுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது. வடநாடு வாழ்வது எதனாலே? தென்னாட்டை சுரண்டும் வழியாலே. சுரண்டும் வல்லமை எதனாலே? சர்க்கார் டில்லியில் இருப்பதாலே. டில்லியில் சர்க்கார் அமைவது ஏன்? தேசியம் பேசியோர் ஏமாற்றியதாலே. தமிழர் உண்மையை அறியாதது ஏன்? தினசரி ஏடுகளின் புரட்டாலே. புரட்டுகள் ஒளியும் காலம் வராதது ஏன்? அறிவு தெளிவை பாமரர் அடையாததாலே. இவையெல்லாம் இன்று கூறுவது ஏன்? இனியேனும் ஏமாற்றம் தெளிவதற்காக. ஏமாற்றுக்காரரிடம் சிக்குவது ஏன்? சுண்ணாம்பை வெண்ணெய் என்பதாலே. தெளிவினை பெறுவது எப்போது? தேர்தல் பொறுப்பு அறியும் போது என்று
பேரறிஞர் அண்ணா திராவிட நாடு இதழில் 6/1/1957 எழுதியிருக்கிறார். இங்கே இப்போது நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்தினுடைய சாராம்சமும் இதுதான். நமக்கு அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை தாண்டி அன்றாட சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற மூலம் எங்கிருக்கிறது என்பதை அறிந்து மக்கள் மத்தியில் பேசுபொருளாக்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறைய ஏற்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இந்த யுஜிசி தொடர்பான கருத்தாக்கம். தேசிய கல்விக் கொள்கை 2020 தொடர்பான ஆவணங்கள் வெளியான போது அதற்கு எதிராக தமிழ்நாடு தழுவிய அளவில் ஒரு பெரிய உணர்வெழுச்சியை பார்க்க முடிந்தது. அறிவுத்தளத்தில் தொடர்ச்சியாக உரையாடல் நடந்தது. தொடர்ந்து கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் இப்போது அந்த அளவுக்கு நடைபெறுகிறதா என்றால் இல்லை. ஆனால் இப்போதும் உணர்ச்சி இருக்கிறது. அந்த உணர்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை இதை தொடர்ந்து பேசுவது, தொடர்ந்து எழுதுவது. நாம் தமிழ்நாட்டில் இதை கண்டித்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறோம். கேரளா கண்டித்து தீர்மானம் போட்டிருக்கிறது. ஆந்திராவை தவிர்த்து கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய அனைத்து தென்னாட்டு மாநிலங்களும் தீர்மானம் போட்டுவிட்டன, ஆந்திரா தவிர. ஆந்திராவும் விரைவில் போட்டுவிடும் என்று நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட்ல ஆந்திரான்ற பேரே இல்லை. பீகார் பட்ஜெட்டை வாசிச்சதுல நம்ம காரு கோவிச்சுக்கிட்டு தீர்மானம் போட்டாலும் போடுவாருன்னு கொஞ்சோண்டு இருக்கிற அந்த பார்ப்பனர் இல்லாத சொரணையை அவரிடம் எதிர்பார்க்கிறோம். அந்த சொரணை அவரிடமிருந்து வருகிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் சொரணையுள்ள மக்களாக நாம் இருக்கிறோம். இந்த கண்டன கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்தப்பட்ட போது அவர்கள் குயுக்தியாக அதில் ஒன்றை செய்திருந்தார்கள். பலரும் என்ன நினைத்துக் கொள்ளுகிறார்கள், தேசிய கல்விக் கொள்கை என்பது பள்ளி கல்வி சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்காக உருவாக்கப்பட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ல, தேசிய கல்விக் கொள்கை என்று அவர்கள் வடிவமைத்த போதே அதில் முக்கியமாக ஒரு புதிய அமைப்பை உருவாக்குவதற்கான திட்டத்தை முன்மொழிந்தார்கள். என்ன அமைப்பு? ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உயர்கல்வி ஆணையம் என்ற ஒன்றை உருவாக்குவதற்கான வரைவை அதில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவின் கீழே அவர்கள் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்ய முற்பட்டார்கள் என்று எடுத்து பார்த்தால் அதற்கு கீழே 4 அமைப்புகளை உருவாக்குகிறார்கள், 4 மன்றங்களை உருவாக்குகிறார்கள். அந்த ஆணையத்தின் கீழே நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில், நேஷனல் அக்ரிடிடேஷன் கவுன்சில், ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில். இப்போ ஏற்கனவே யூஜிசி இருக்கு, அதை பற்றி பேசலை. அது அப்படியே என்னவா மாத்திரா, ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சிலாக மாத்திரா. அதுவும் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே ஒரு மன்றமாக மாத்திரம் ஜெனரல் எஜுகேஷன் கவுன்சில். இப்படி ஹையர் எஜுகேஷன் கமிஷன் என்ற ஒன்றை உருவாக்கி அதன் கீழ் 4 அமைப்புகளை போட்டு இந்தியாவில் இருக்கின்ற உயர்கல்வி நிறுவனங்கள் அத்தனைக்குமான எல்லா வகையான கட்டுப்பாடுகளையும் தானே எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு திருத்தத்தை, வரைவை ஒன்றிய அரசு அதில் முன்வைத்திருந்தது. இப்போ ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேரடியாக வந்தோம்னா நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த சொரணை உணர்ச்சியால் நேரடியாக எங்கள் அமைப்புகளை சீரழிக்க வருகிறான் என்பதை நாம் தெரிந்து கொண்டு போராடுவோம் என்கின்ற காரணத்தால் இருக்கின்ற அமைப்பினுடைய ஆயுதத்தின் கூர்மைகளை இன்னும் அதிகமாக்கிக் கொள்வதற்கான வேலையை செய்ய தொடங்கி இருக்கிறது ஒன்றிய அரசு. இனி ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ற ஒன்று தேவையா என்றால் தேவை இல்லாதபடிக்கு கடைசியாக வந்திருக்கின்ற யுஜிசியினுடைய ரெகுலேஷன் எல்லா அதிகாரங்களையும் தானே பறித்துக் கொள்வதற்காக தன்னை கூர்தீட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. அதில் கடைசியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ரெகுலேஷன்ல எனக்கு முன்னால் பேசிய அத்தனை தோழர்களும் அதை குறிப்பிட்டிருந்தார்கள், பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வேன். அங்கீகாரத்தை ரத்து செய்யறதுக்கு நீ யாரு? அந்த பல்கலைக்கழகத்தை நீ உருவாக்கினாயா? வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டான்ல, என்னோடு வயலுக்கு வந்தாயா, என் குல பெண்களோடு மஞ்சள் அரைத்தாயா, விவசாயம் செய்தாயா, வட்டி கேட்பதற்குன்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டதா சொல்லுவோம் இல்லையா? அததான், எங்களோடு சேர்ந்து பல்கலைக்கழகம் கட்டினாயா, அந்த பல்கலைக்கழகத்துக்கான சட்டம் இயற்றினாயா, அதற்கு தேவையான மூலதன நிதியை நீ கொடுத்தாயா? எதையும் கொடுக்காத உனக்கு அதை இழுத்து மூடுகின்ற வாய்ப்பு மட்டும் எப்படி கிடைக்கும்? இதுதான் ஒன்றிய அரசினுடைய ஏகாதிபத்திய செயல் திட்டம். இந்த ஏகாதிபத்திய செயல் திட்டத்தை யுஜிசியின் மூலமாக செய்கிறார்கள். அதனுடைய தலைவராக சீமானை விட கேவலமான ஒரு நபர் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார். அது எப்படி நீங்க சீமானை விட கேவலமானவன்னு நீங்க கேட்கலாம். அதை விட அதுவே கேவலத்துக்கான ஒரு ஸ்டாண்டர்டு, அதுக்கு அதை விட கேவலமா எப்படி ஒன்று இருக்க முடியும் நீங்க கேட்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் டுபாகூர் சங்கிக்கும் ஒரிஜினல் சங்கிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பொழப்புக்கு சங்கியானவனுக்கும் பொறப்புலையே சங்கியானவனுக்கும், ஏன்னா நம்மலாம் பொறப்புல சூத்திரன் அவன் சொல்லும் போது அவன் பொறப்புல சங்கி தானே. பொழப்புக்கு சங்கியானவனுக்கும் பொறப்புலையே சங்கியானவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். அந்த ஆள் பேசுறாரு, மாமிடாலா ஜெகதீஷ்குமார் அவர் பேரு.
டெய்லி இப்போ ஒன்றும் இல்லை, உங்களை ஒரு ஆணையத்தில் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு ஆணையத்தில் ஒரு போஸ்டிங் போடுறாங்கன்னா உங்கள் வேலை என்ன? ஆணையத்தில் போய் எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுகளை தெரிவிப்பது. யூடியூப்ல உட்காந்து வீடியோ பேசுகிறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. என்ன யூஜிசி மீட்டிங் நடந்தாலும் மாமிடாலா ஜெகதீஷ்குமாருக்கு ஒரு ஃபோக்கஸ், ஜூம் பண்ணி ஒரு கேமரா, அவர் பேசுறதுக்கு பூரா இங்கிலீஷில் சப்டைட்டில் அடித்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறான் யூஜிசியினுடைய யூடியூப் சேனலில். அதில் இன்னைக்கு ஒரு பேசுகிறாரு, ஒவ்வொரு மீட்டிங்க்கு வரும்போது தான் அந்த மாமிடாலா ஜெகதீஷ்குமாரனுடைய ஷார்ட்ஸ் வந்து கண்ணில் சிக்கிடுது. இதுக்கு முன்னாடி மத்துர் சத்யா தோழர் பேசினார் இல்லையா, கிரெடிட்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிரெடிட்ஸ் பாயிண்ட் குறித்து அவர் ஒன்று பேசியிருக்கிறாரு. ஆக்சிலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம், அது என்ன வண்டியா முடுக்கிக்கிட்டு ஓட்டுறதுக்கு? ஆக்சிலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம், எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம். ஒன்று ஆக்சிலரேட்டடாக இருக்கணும், இல்லை எக்ஸ்டெண்டடாக இருக்கணும். ரெண்டுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாராம். எப்படி? அவர் சொல்கிறாரு, கிரெடிட் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் டிகிரி கொடுக்க போகிறோம். 4 வருஷம் டிகிரி ப்ரோக்ராம்னு நம்ம இப்போ கொண்டு வந்துட்டோம். யாரெல்லாம் அதிகமாக கிரெடிட் எடுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வேகமாகவே டிகிரி கொடுத்து வெளியே அனுப்பிடுவோம். யாரெல்லாம் கிரெடிட் மெதுவாக எடுக்கிறாங்களோ அவங்க 10 வருஷம் ஆனாலும் பொறுமையாக படிக்கட்டும். அவங்கள ஏன் நம்ம கம்பல் பண்ணணும்? 10 வருஷம் படிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் சூழல் இருக்கிறதா? 10 வருஷம் படிக்கின்ற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கிறதா? 10 வருஷம் உனக்கு நான் வந்து ஒவ்வொரு தடவை வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் ரிவிஷன் ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஃபீஸ் கட்டணும், எல்லாத்தையும் கட்டி 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 நான் கடைசி வரைக்கும் உனக்கு உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு புல் பிடிங்கிட்டு இருக்கணுமா? பள்ளிக்கூடத்தில் உட்காந்து, காலேஜில் உட்காந்து. எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராமா? எவ்வளவு பெரிய அராஜகமான ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்போ பல்கலைக்கழகத்தினுடைய அல்லது கல்லூரிகளினுடைய மாணவர்கள் பயிலுகின்ற விதத்திலேயே கை வைத்து அவர்களை பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே வரவிடாமல் செய்கின்ற வேலை. அவன் என்ன பண்ணுவான்? கடைசியில் பக்கத்தில் இருக்க ஐடியில் போய் நம்ம நிம்மதியாக டிகிரியை முடிச்சுட்டு ஒரு லேத்தில் வேலைக்கு போயிடுவோம். ஸ்ரீபெரும்புதூரில் நிறைய கம்பெனி இருக்குது, அம்பத்தூரில் எஸ்டேட் இருக்குது, வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஒரு செமிஸ்கில்டு லேபர்ஸை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களை நோக்கி மக்களை நகர்த்தி அன்ஆர்கனைஸ்டாக மக்களை எல்லாம் உதிர்த்து போடுகின்ற ஒரு வேலையைத்தான் இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு யூஜிசி என்று பேர். யூஜிசினா என்ன? யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். யூனிவர்சிட்டியை கண்டம் பண்ணுற கமிஷன் கிடையாது. நீ யூனிவர்சிட்டிக்கு கிராண்ட் கொடுக்கறதா உன்னோட வேலை. யூஜிசி ஆக்ட் எடுத்து பாருங்க, அந்த ஆக்டில் தெளிவாக சொல்லியிருக்கு. யூஜிசி சொல்லுகின்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றாவிட்டால் என்ன செய்யலாம் அதிகபட்சமாக என்றால் நிதியை நிறுத்தி வைக்கலாம். தைரியம் இருந்தால் நிதியை நிறுத்து, நான் எப்படி கேட்கணுமோ கேட்டுக்கிடுவேன். ஆனால் யூனிவர்சிட்டியவே டீபார் பண்ணக்கூடிய அளவுக்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உனக்கு எங்கிருந்து துணிவு வருகிறது? இந்த சங்கி ஆட்சியிலிருந்து துணிவு வருகிறது, இந்த பாசிச ஆட்சியிலிருந்து அந்த துணிவு வருகிறது. இந்த மாமிடாலா ஜெகதீஷ்குமார் இன்றைக்கு அவ்வளவு உலகத்திலேயே பெரிய அறிவாளி போல. எந்த அளவுக்கு அறிவாளினா, சீமானை விட பயங்கரமான அறிவாளி, காமகோட்டியை விட கொடூரமான அறிவாளி. வாத்தியாருங்க பூரா ஷார்ட்ஸ் போடணுமா டெய்லி மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது? வாத்தியார் வேலை பாடம் சொல்லி கொடுக்குறதா, யூடியூப்ல வீடியோ கிரியேட் பண்ணுறதா? நீ கிரியேட் பண்ணு. நீ வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கிற. உனக்கு நாக்பூர்ல இருந்து எழுதி கொடுக்குறத கையெழுத்து போட்டு யூடியூப்ல வீடியோ பேசுறதா ஓ வேலை. அந்த வேலையை நீ பார்க்கறது மட்டும் இல்லாமல் வாத்தியார்களும் சேர்ந்து பார்க்கணுமா? இந்த மாமிடாலா ஜெகதீஷ்குமாரும் யூஜிசியும் இணைந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கல்வி தரத்தையும் சீரழிக்கின்ற வேலையில் இறங்கி இருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம். தோழர் மத்தூர் சத்யா ரொம்ப அழகாக குறிப்பிட்டார் இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்துக்கு எப்படி இல்லான்னு. போன வருஷம் 16 பேர் வந்து அதில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு JRF வாங்கிட்டு போயிருக்கிறான். தர்மத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை ஆய்வு செய்வதற்காக, தர்மத்துக்கும் மருத்துவத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை ஆய்வு செய்வதற்காக. ஆய்வு செஞ்சா என்ன கிடைக்கும்? மனு தர்மம் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. இதைத்தான் பள்ளி கல்லூரி வளாகங்களுக்கு உள்ளே செய்வதற்காக இவர்கள் செயல் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப 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 ஆபத்தான போக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக இந்த நாக் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உயர்கல்வி ஆணையம் ஒன்று அமைப்பதாக சொன்னாங்க இல்லையா, அதில் ரெண்டாவது வெர்டிக்கல் என்னன்னா நேஷனல் அக்ரெடிடேஷன் கவுன்சில். இந்த நேஷனல் அக்ரெடிடேஷன் கவுன்சில்ன்றது புதுசாலாம் வரப்போறது இல்லை, ஏற்கனவே ஒன்று இருக்கு. NAACன்னு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தெரியும், கல்லூரி மாணவர்களுக்கு தெரியும். நாக் அக்ரிடேஷன் வாங்குறதுக்காக வருஷம் பூரா ஃபைல் ஒர்க் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க நம்ம வாத்தியாருங்க பூரா. நேஷனல் அக்ரிடிடேஷன் கவுன்சிலில் NAACயில் அக்ரிடிடேஷன் எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, கல்வி வளாகத்தினுடைய, அதாவது காலேஜினுடைய யூனிவர்சிட்டியினுடைய தரத்தை நிர்ணயம் செய்வதற்காக அவங்க வர்றாங்க. டெக்கான் கிரானிக்கல்ல இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் வெளியாகி இருக்கிறது.
நம்ம தோழர் விஜயசங்கர் சார் கூட அதை தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். கோனேரு லக்ஷ்மி ஐயா எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம், KLEF அப்படின்ற நிறுவனம், ஆந்திராவில் குண்டூரில் இருக்கக்கூடிய ஒரு உயர்கல்வி நிறுவனம். அந்த உயர்கல்வி நிறுவனத்துக்கு NAAC அக்ரிடிடேஷன் கொடுப்பதற்காக போனவர்களிடம் இப்போது CBI ரெய்டு நடத்தி 37 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் 6 லெனோவோ லேப்டாப்பும் ஒரு iPhone 16 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ரொம்ப சீப்பாக தெரியலாம், என்னடா ஒரு உயர்கல்வி நிறுவனத்தின் அக்ரிடேஷன் வாங்குறதுக்கு 37 லட்சமும் 6 லெனோவோ லேப்டாப்பும் போதுமான்னு. இது ஒரு துளி. இதே போல ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் இந்த நாக் என்கின்ற பெயரில் பெரிய அளவுக்கு பணம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் பேரில் இப்போ பல பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் யார் மேலெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, நாக்கினுடைய அட்வைசராக இருக்கின்ற ஷியாம் சுந்தர், நாக்கினுடைய இன்ஸ்பெக்ஷன் கமிட்டியினுடைய சேர்மனாக இருந்த சமரேந்திரநாத் சாஹா, அந்த யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் என்று பல பேரின் மீது இப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த லட்சணத்தில் இவர்கள் கொடுக்கின்ற அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு வரைவையும் தேசிய கல்விக் கொள்கையில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ A++ நாக் சர்டிபிகேட் நம்ம வாங்கணும்னா ஒன்றும் தேவையில்லை, 37 லட்சம், 6 லெனோவோ லேப்டாப்பு, ஒரு iPhone Pro Max, இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் இருந்தால் போதும். நம்முடைய பல்கலைக்கழகத்துக்கு நாம் நிதி வாங்கிக் கொள்ளலாம். நாம் கல்வி சொல்லித்தர வேண்டியது இல்லை, மாணவர்களை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்த்த வேண்டியது இல்லை, எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லை. காசு கொடுத்து அக்ரிடிடேஷன் வாங்கினா போதும். இதோட நிறுத்தினார்களா என்றால் இல்லை. ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில், ஜெனரல் எஜுகேஷன் கவுன்சில், இதெல்லாம் சிறப்பாக நிர்வாகம் பண்ணுவதற்காக என்ன உருவாக்க போகிறார்கள் என்றால் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ். போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்ன்றது யாரு அப்படின்றத பற்றி இப்போ வரைக்கும் தெளிவாக சொல்லலை. அரசியலுக்கு அப்பாற்பட்ட அறிவாளிகளை அதில் வைத்து நிரப்புவோம். யார் யாரு? மாமிடாலா ஜெகதீஷ்குமார், காமகோடி, ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்ட உலக அறிவாளிகளை எல்லாம் கொண்டு வந்து போர்ட் ஆஃப் கவர்னர்ஸில் போட்டு அவர்கள் சொல்லுகின்றதன் அடிப்படையில் கல்வியின் தரத்தை நிர்ணயம் செய்ய போகிறார்கள். இதுதான் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய அதிகபட்ச செயல் திட்டமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதை தனி ஆணையத்தின் பெயரில், தனி மன்றத்தின் பெயரில் செய்தால் அம்பலப்பட்டு விடுவோம் என்கின்ற காரணத்தால் யூஜிசிக்கு இல்லாத விதிகளை, யூஜிசிக்கு இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம் என்றால், ஏற்கனவே பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்கும் நிர்மாணிப்பதற்கும் இழுத்து மூடுவதற்குமான அதிகாரம் மாநிலங்களிடம்தான் இன்னமும் இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்தால் அதை செய்யவே முடியாது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அதை நாம் கண்டிக்கவே இல்லை. இன்னைக்கு ஒன்றிய அரசு எல்லா அதிகாரமும் என்னிடம் இருக்கிறது என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் சத்தியம் செய்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லாத அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டிருப்பது இது முதல் முறை அல்ல தோழர்களே. தொடர்ச்சியாக இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பான அதிகாரங்களை தங்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேட்டை நாய்களாக இந்தியாவினுடைய நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்புகளையும் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்புகளையும் நம்மீது ஏவி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் எதிர்க்கட்சிகளின் மீது ஏவினார்கள், இப்போது நேரடியாக பல்கலைக்கழகங்களின் மீதும் நம்மீதும் ஏவ துணிந்திருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்களின் மீதான இந்த தாக்குதல் என்பது ஒரு பெரிய ஹால்ட். இது இப்ப யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சேர்மன் நியமிக்கலன்னு நம்ம கவர்னர் சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே அவர்கள் வேண்டுமென்றே தான் செய்கிறார்கள். காரணம் என்ன உருவாக்க பார்க்கிறார்கள் என்றால், மாநில அரசும் கவர்னரும் இணைந்து பல்கலைக்கழகத்தை சரியாக நடத்த முடியவில்லை அப்படின்னு நாளைக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதுவான். அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சிலை உருவாக்கி அவர்களின் மேல் வைஸ் சான்சலர் நியமனம் செய்வார்கள் என்கின்ற புது சட்டத்தை கொண்டு வருவான். மாநில அரசாங்கத்தால் பல்கலைக்கழகத்தை திறம்பட நிர்வகிக்க முடியவில்லை என்று இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கோர்ட்டிலும் அவன் அனுமதி வாங்குவான். இந்த அராஜக போக்கை அவர்கள் செய்வதற்காகத்தான் வேண்டுமென்றே பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் குழப்படிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலிருந்தும் ஒரு குற்றச்சாட்டு வெளிவரும் பொழுதெல்லாம் பாஜக காரர்கள் எழுதுவதையும் அவர்கள் பேசுவதையும் கவனித்து பாருங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட என்கின்ற கருத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த கருத்து மக்கள் மத்தியில் எளிதில் செல்வாக்கு பெறக்கூடியதா என்றால் ஓரளவிற்கு அது உண்மைதான். மக்கள் என்ன நினைப்பா, ஏன்னா ஒரு பெரிய ஏ பொலிட்டிக்கல் செட்டப் உருவாக்கிட்டான். பல்கலைக்கழகங்களுக்குள்ள இன்றைக்கு அரசியல் அமைப்புகள் இல்லை.
பல்கலைக்கழகங்களுக்குள்ள ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டு மீட்டிங் போட்டா அந்த ப்ரொஃபஸரை வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கேஸ் நடத்தி அந்த ப்ரொஃபஸரை நம்ம ரீகால் பண்ண வேண்டியது இருக்கு. அதை கண்டித்து ஒரு போராட்டத்தை நடத்தினால் அந்த மாணவரை சஸ்பெண்ட் பண்றாங்க, அதுக்கு இன்னும் கேஸ் நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம. இப்படி பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் நிர்வகிப்பதற்கு இந்த அரசியல் கட்சிகள் இருக்கின்ற சட்டமன்றத்திற்கு தகுதி இல்லை என்பதை அவன் ஒரு புதிய ஆய்வறிக்கை உருவாக்கி இந்த பல்கலைக்கழகங்களிலிருந்து நம்மை வெளியேற்றிவிட்டு இதை ஆட்டைய போட போறான். இதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது, இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நீட் தேர்வு உள்ளே வந்துவிட்டது, அதை அகற்றுவதற்கு பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்ற ஒரு நிலைக்கு நாம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் விவகாரத்திலும் சென்றுவிடக் கூடாது. யூனிவர்சிட்டிஸ் கிராண்ட்ஸ் கமிஷனை பொறுத்தவரையில் 2024-2025 ஆண்டு வெளியான கைட்லைன்ஸை திரும்ப பெறு என்று வலியுறுத்துகின்ற அதே வேளையில் யூனிவர்சிட்டிஸ் கிராண்ட்ஸ் கமிஷன் தொடர்பாக அதனுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பொருத்தப்பாடு விவகாரமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து யூஜிசி அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று நிறுவுவதற்கு தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அது நிரந்தர தீர்வு. ஆனால் இப்போதைக்கு யூஜிசியினுடைய இந்த கைட்லைன்ஸ் திரும்ப பெற வைப்பதற்காக நாம் எடுக்கின்ற இந்த முயற்சிகள் தொடர்ந்து பலனளிக்க வைப்போது ஓரளவுக்கு இப்போ 4 மாநிலங்கள் இதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிற காரணத்தால் உடனடியாக இதை செய்ய மாட்டான். ஆனால் மேலும் மேலும் கைட்லைன்ஸை போட்டு இதற்கு ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். அதை எதிர்த்து நாம் சலிக்காமல் வேலை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இதில் நாம் சலிப்படைய வேண்டும் என்பதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே மாநிலத்தினுடைய நிதியை நாம் கோருகின்ற பொழுது அவன் என்ன சொல்றான், எல்லாத்துக்கும் நிதி எல்லாத்துக்கும் நிதி எல்லாத்துக்கும் நிதின்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்களான்னு மக்கள் மத்தியில் ஒரு சலிப்பை உருவாக்க பார்க்கிறார்கள். இந்த சலிப்பு தான் நம்மை வீழ்த்த போகிறது. அந்த சலிப்புக்குள் மக்கள் கொண்டு போய் சேர்க்கப்படக்கூடாது. அந்த சலிப்பிலிருந்து மக்களை மீட்டு ஆரோக்கியமான அரசியல் பார்வைகளை தொடர்ந்து பேசுவதற்காக மக்களை ஊக்குவிக்க வேண்டும். இது இன்னொரு சுதந்திர போராட்டம் தான் என்பதை மக்கள் மத்தியில் நாம் உறுதியாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். என்ன சுதந்திர போராட்டம்? கல்வியை கார்ப்பரேட் மயமாக்குகின்ற இந்த காவி பாசிச ஆட்சியிடமிருந்து மக்களுக்கான கல்வியாக இதை விடுவிக்க வேண்டியதற்கான விடுதலை போராட்டம் இது. மாநில உரிமைகளை எடுத்துக்கொண்ட அதானிக்கும் அம்பானிக்கும் நாட்டை அடகு வைக்கின்ற இந்த பணியா வியாபார கூட்டத்திற்கு எதிரான விடுதலை போராட்டம் இது. அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது கொளுத்திவிட வேண்டும் என்று திரிகின்ற இந்த கூட்டத்தாரிடமிருந்து அனைவரும் சமம் என்கின்ற அந்த சரத்தை பாதுகாக்க வேண்டியதற்கான விடுதலை போராட்டம் இது. இந்த போராட்டத்தில் நமக்கு தோல்வி என்பது வெற்றி என்பது எல்லாம் நீண்டகால தூரத்தில் தான் இருக்கிறது. இதற்கிடையில் சலிப்பு மட்டும் தட்டிவிடக் கூடாது. அந்த சலிப்பு வராமல் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் தொடர்ந்து உரையாடுங்கள். திமுகவினுடைய மாணவரணி இப்போது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் முன்னாலும் இதனை கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எஸ்எஃப் இதை செய்து கொண்டிருக்கிறது, ஏஎஸ்எஃப் இதை செய்கிறது, டைபி இதை செய்கிறது, ஆர்எஸ்ஒஎஃப் இதை செய்கிறது. இப்படி மாணவர் அமைப்புகள் அத்தனை பேரும் இதனை தொடர்ந்து இந்த திருத்தங்கள் எல்லாம் திரும்பப் பெறுகின்ற வரைக்கும் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து வாய்ப்பை தந்த தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் வெல்லட்டும்.